ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாக் அண்ட் சீஸ். உனக்கு ஒரு கேள்வி, உனக்கு பிடிச்ச டைரக்டர் யாரு? தமிழ்ல பிடிச்ச டைரக்டர் எஸ் இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் பிரசன்ட்ல இருக்கிற டைரக்டர்ல ஃபர்ஸ்ட் எனக்கு மிஷ்கின் பிடிச்சிருந்துச்சு. மிஷ்கினா பொறுக்கி பொறுக்கி பேடா பொறுக்கிடா நீ. அதுக்கப்புறம் வெற்றிமாறன். ஸோ எனக்கும் அது மாதிரி தான். நம்ம டாப் 2 அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கேன், எனக்கு வந்து ஃபேவரட் வந்து தியாகராஜ குமாரராஜ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வெற்றிமாறன் நோ டவுட். நம்ம தமிழ் சினிமா பார்க்குற பெரும்பாலும் 90% மேல யாருக்கு நீங்க எந்த கேள்வி கேட்டாலுமே எல்லாரும் வெற்றிமாறன் கண்டிப்பா எல்லாரும் சொல்லுவாங்க. அது ஒண்ணு இருக்கும். அதே மாதிரிதான் டாப் 2ல வேணா இன்னொரு ஆள் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கலாம். ஆனா ஒருத்தர் வந்து வெற்றிமாறன். நம்ம ரெண்டு பேருக்கும் காமன் வந்து வெற்றிமாறனால நம்ம இன்னைக்கு வெற்றிமாறன் பத்தி பேசுவோம். வெற்றிமாறன் சார் பத்தி பேசி ஆகணும். எதுக்கு அப்படின்னா, ஒரு டாப் டைரக்டர் தமிழ் சினிமால, ஒரு முக்கியமான டைரக்டர், எல்லா படமும் ஹிட் கொடுத்த டைரக்டர். ஒரு எதுவுமே வேஸ்டா போகாது அவரோட படங்கள்லாம். ஒரு அதுல ஒரு மெசேஜ் இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும், மெசேஜும் இருக்கும். எல்லாமே ஸ்கிரீன் பிளே எல்லாமே டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இன் ஷார்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு படம் எப்படி எடுக்கணுங்கிற ஃபார்முலா வந்து கரெக்டா கிராக் பண்ணி வச்சிருக்க ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம் வெற்றிமாறன் சார். அப்படி அந்த 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 அப்படி ஒரு டைரக்டர் பத்தி நம்ம இன்னைக்கு ஏன் பேசணும் அப்படின்னு நம்ம நினைச்சது எதுக்காக அப்படின்னா, நல்லா போய்கிட்டு இருக்க ஒரு லைஃப்ல, நல்லா போய்கிட்டு இருக்கிற ஒரு சினிமா கரியர்ல என்னமோ ஒரு டவுன்ஃபால்னு சொல்ல முடியாது. கரியர் வைஸ் டவுன்ஃபால் கண்டிப்பாக கிடையாது, அது இல்ல. என்னன்னா, ஒரு ரஃப் டாச் என்னமோ ஸ்டார்ட் ஆகுதோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீலிங். அது எல்லா டேரக்டருக்கும் ஒரு டைம்ல அது கண்டிப்பா அது ரஃப் டாச்ங்கிறது வந்து இருக்கும். அது கரியர் வைஸ் இருக்கலாம். நம்ம சங்கர் சார் பத்தி கூட கரியர் வைஸ் படங்கள் நல்லா கொடுக்காம போகலாம், ஃபிளாப் ஆகலாம், நல்லா கொடுத்துமே. ஆனா வெற்றிமாறனுக்கு வந்து அப்படி கிடையாது. அவர் வந்து படம் வைஸ் நல்லா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தரமான படம் தான் எப்பவுமே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஒரு டைரக்டர். சோசியல் லைஃப்லயுமே எங்கேயுமே ஒரு இது இல்லாம, கான்ட்ரோவர்சி இல்லாம நீட் அண்ட் கிளீனா போய்கிட்டு இருக்கிற ஒரு டைரக்டர் அவரு. சோ அவருக்கு இப்போ ரீசெண்டா நம்ம எடுத்து பார்த்தோம்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்குதான் இந்த பாயிண்ட் நம்ம இந்த விஷயத்த டச் பண்ணும் அப்படின்ட்டு நோட்டீஸ்ல கொண்டு வரோம் அப்படின்ட்டு ஒரு யோசனை. ரீசெண்டா பாத்துக்கிட்டோம்னா ஒரு 2-3 இன்சிடென்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் விடுதலை 2 ஒரு மிக்ஸ் ரிவ்யூ தான் அதுக்கு அந்த படத்துக்கு கிடைச்சது. கண்டிப்பா மிக்ஸ்ட் ரிவ்யூ. ரொம்பவுமே ஆனஸ்டா சொல்லணும்னா ஃபிளாப்னு தான் அத சொல்றாங்க. சோ அது வந்து நம்ம வந்து மக்கள் கருத்தை மையமா வச்சு மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா பர்சனலி எனக்கு தெரியாது எப்படின்னு அந்த படம். படத்தை நம்ம அதை விட்டுருவோம். அது கூட அது அங்க ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒரு ஸ்டார்ட்னு சொல்லலாம், ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா அங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ் கரியர் ஒரு படம் மக்கள் வந்து பிடிக்கல, நல்லா இல்லைன்னு சொல்ல படம் வந்து விடுதலை 2. அங்க ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரி, அங்கே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வில் ஸ்ட்ரக் இட் ஆஃப் அண்ட் மூவ் அஹெட் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்த டைம்ல இன்னொரு கான்ட்ரோவர்சி. ஆமா, அந்த ஃபங்க்ஷன்ல மிஷ்கின் வந்து பேசுறதுல நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற இவருமே அங்க உட்கார்ந்துருக்காரு பக்கத்துல. அதை பத்தி நாங்க பேசிருக்கோம், அதை பத்தி நம்ம வீடியோல பேசிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா அது பாருங்க கைஸ், நம்ம இது லிங்க்ல கொடுப்போம். அதுலயுமே இவர் எல்லாருமே இருந்திருக்காங்க. மிஷ்கின் அவர்கள் பேசுறத பார்த்து எல்லாருமே சிரிச்சுட்டு அவங்களும் சேர்ந்து அதை என்ஜாய் பண்ணதுனால அது ஒரு பெரிய மேட்டரா ஒன்னும் எல்லாரும் சோசியல் மீடியால எல்லாருமே பேச ஆரம்பிச்சதுல இந்த மாதிரி டேரக்டர்லாம் இவங்க சப்போர்ட் பண்ணி இது பண்ற மாதிரி என்கரேஜ் பண்ற மாதிரி அவங்க நடந்துக்க கூடாது. அவங்க ஏதாச்சும் சொல்லிருக்கணும். ஆஃப்டர் இது அவரோட பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரும் ஏதாச்சும் கருத்து சொல்லிருக்கணும். அவர் பேசுறது தப்பு சரி அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க எதுவுமே சொல்லாம கடந்து போயிட்டாங்க. அது ஒரு இதா தப்பா பாக்குறாங்க. டைரக்டா இவரு வந்து அப்படி தப்பா எதுவும் பேசலாம்னாலுமே இன்டைரக்ட்லி இவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் ஆயிடுது. எல்லாருமே அவங்களே பத்தி ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து போல்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ எல்லாருமே வந்து அந்த அந்த மேடையில இருந்த எல்லா டைரக்டர்ஸுமே வந்து சுட்டி காமிச்சாங்க, ஏன் நீங்க வந்து அதை கண்டிக்கல, எதுக்கு நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிலாம். அதுல வெற்றிமாறன் வந்து ரொம்ப முக்கியமான டைரக்டர்னால அவரு பேரு அதிகமாக அடிபட்டுச்சு. அது ஒண்ணாச்சு. அதுக்கப்புறம் இப்போ
இப்போ எல்லாரும் திரும்ப ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து பேட் கேர்ள் படம் நீங்க பாத்துருவீங்க, அது எவ்வளவு மோசமா இருந்துச்சு. ஆமா, அதை பத்தி இப்ப எல்லாரும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் போல்ட் அகைன் பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்கு. அதுக்கு மெயின் அதான் ப்ரொடியூசர் வந்து வெற்றிமாறன் தான். சோ அகைன் இன்னொரு ஒரு ஸ்பெகுலேஷன், இன்னொரு ஒரு கான்ட்ரோவர்சி மாதிரி அதுலயுமே வெற்றிமாறன் இன்வால்வ். சோ எடுத்து பார்த்தோம்னா பேக் டு பேக் இப்படி வெற்றிமாறன் இவ்வளவு நாள் இத்தனை வருஷம் இதுல இப்படி எதுவுமே சந்திக்காத ஒரு மனுஷனுக்கு கடைசி ஒரு வித்தின் 6 months கூட இல்ல, ஆக்சுவலி ரொம்ப ஒரு கம்மி தான், 3 மாசம் இவ்வளவு பேக் டு பேக் கான்ட்ரோவர்சியில பார்ட் ஆஃப் த கான்ட்ரோவர்சியில இருக்கிறது வந்து நம்ம லாஸ்ட் அந்த பேட் கேர்ள்ஸ் தான் ரொம்ப ஒரு இதா மாறிடுச்சு. ஏன்னா வெற்றிமாறன் வந்து ஸ்டோரியை பார்க்கும் போதே அதுக்கு தெரிஞ்சுக்க இது தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், அவர் வந்து ஒரு டிவி சேனல்ல ஒரு ஷோ நடக்கும், நாளை இயக்குனர் சொல்லிட்டு, அதுல அவர் தான் ஜட்ஜா இருப்பாரு. அதுல ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டர் வந்து ஒரு 2 கேரக்டரை இப்படி ஒரு கேரக்டரை கிறிஸ்டினா காமிச்சிருக்காரு, இன்னொரு கேரக்டரை ஒரு தாடி வச்சு கருப்பா காமிச்சிருக்காங்க. ஒரு அந்த ஒரு பேரும் கிறிஸ்டின் பேரு டாக்டர், அதே மாதிரி ஒரு கம்பவுண்டரோ ஓடனோ தெரியல, கருப்பா தாடி வச்சுட்டு கொஞ்சம் குடிக்கார மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் ஒரு கேள்வி கேட்டாரு, நீ ஏன் இப்படி போர்ட்ரே பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கேள்வி கேட்க தெரிஞ்ச வெற்றிமாறன் இந்த மாதிரி ஒரு படத்துல பேட் கேர்ள் அது வந்து ஒரு பிராமின் பொண்ணா ஏன் காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கலா பார்க்கணும், அதெல்லாம் ஏன் காமிக்கிறீங்க, அதெல்லாம் கேள்வி கேட்டுக்கணும். ஆனா அதெல்லாம் ஒரு இது கடந்துட்டு அவரும் சப்போர்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படமும் எப்படி ரிலீஸ் தான் ஆக போகுது, மக்களும் போய் பார்க்க தான் போறாங்க. ஸோ அதுதான் இப்போ இது வந்து எதுக்காக நடக்கு, எதுக்காக அப்படி இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு புரியல, நம்மளுக்கு தெரியவும் இல்லை. ஒருவேளை அவருக்கே எதுவும் தப்பான இன்ஃபுளுன்ஸ் கூட இருக்கிறா, கூட இருக்கிறவங்க நிறைய இந்த எப்பவும் உனக்கே தெரியும், இந்த சினிமாவையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது சொல்லிட்டு இவங்க வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு கட்சிக்கு சப்போர்ட்டா இருந்தா ஆகணும். சப்போர்ட்டா இல்லாட்டி கூட அவங்க சொல்ற இருந்தாகணும். பிடிக்காம இருந்தாலும் கூட அவங்க வந்து இது பண்ணி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க வச்சிருப்பாங்க. சோ அதனாலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருக்கும், அவரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்காரு, கூட இருக்கிறவங்க என்னன்னு தெரியல, செட் ஆஃப் பீப்புள் வந்து எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, அது என்னன்னு தெரியல. சோ நம்ம இதுல டீப் டைவ் பண்ண வேண்டாம், நம்ம அந்த பேட் கேர்ள் படத்தை பத்தி டீப் டைவ் பண்ண வேண்டாம், அது நம்ம தனியா ஒரு வீடியோ நம்ம அதுக்கு நம்ம ஒண்ணு யோசிச்சு வச்சிருக்கோம், அது நம்ம பாத்துக்கணும். இப்போ வந்து இந்த வீடியோல என்னன்னா நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா ஒரு ரஃப் பேட்ச் ஒன்று வெற்றிமாறன் சருக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம், ஒரு நம்ம நோட்டீஸ் பண்ண விஷயம் இன் டர்ம்ஸ் ஆஃப் சினிமாலையுமே அண்ட் பொது வாழ்க்கையில ஒரு ரஃப் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கு. நல்லா இருந்த ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒன்று கெட்ட நேரம் ஆரம்பிச்ச மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. அதுதான் நம்ம இந்த வீடியோல பேசணும்னு நம்ம நினைச்சது. அண்ட் மோரோவர் எதுக்காக அது நம்ம யோசித்தோம் அப்படின்னாலுமே நம்ம வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ரொம்ப பிடிச்ச டைரக்டர், ஃபேவரட் டைரக்டர், அவரை பார்த்து நம்ம எவ்வளவோ கத்துக்கிட்டோம். சினிமா ஆமா, நம்ம அவர்கிட்ட கிளாஸ் போகாமலே நிறைய கத்துக்கிட்ட மாதிரி, நிறைய நம்மளே இப்போ படம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த ரெஃபரன்ஸ் அந்த டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாம் நம்ம பார்க்கதான் செய்யறோம். ரைட்டிங் எப்படி இருக்கு, அந்த ஃபார்முலா தான் நம்ம பார்த்து எடுத்துக்கிட்ட நினைச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ற ஒரு மனுஷன் ஆன் நம்ம சினிமாலையுமே ஆஃப் நம்ம சினிமாலையுமே பொது மேடைகள்லையுமே. சோ அப்படி ஒரு மனுஷனுக்கு இது நடந்துடக்கூடாது, அந்த ரஃப் பேட்ச் கண்டினியூ ஆகக்கூடாது. ஒரு பயம், ஒரு நம்ம அட்மையர் பண்ற ஒரு மனுஷன் மேல இருக்கிற ஒரு மரியாதை, ஒரு பயம் அப்படி எல்லாம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இல்லாட்டி கொஞ்சம் வருஷத்துல காணாம போயிடுவாரு, கெட்ட பேர் எடுத்துக்கூடாது. மெயின் என்னன்னா கெட்ட பேர் எடுத்துக்கூடாது, இது இங்கே ஸ்டாப் ஆயிரணும். என்னன்னா அவரு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு அட் திஸ் மொமெண்ட் ஆஃப் டைம், அவரு மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பேக் டு பேக் இப்படி 2-3 சரி அந்த படத்தை விட்டுறலாம், அது தட் இஸ் பார்ட் ஆஃப் சினிமா. எந்த ஒரு இதுலயுமே ஸ்போர்ட்ஸ்ல இருக்கட்டும் எதுலயுமே இருக்கு, அது ஓகே தான், பார்ட் அண்ட் பார்சல், அது எந்த இதுலயுமே ஓகே தான். பட் அதர் தென் தட் இந்த இப்படி விஷயங்கள்ல கெட்ட பேர் எடுத்துடக்கூடாது அவரு. அது அந்த ஒரு இதுதான், அந்த ஒரு நம்ம அக்கறையில தான் இது யோசிக்க தோணுது, இந்த பாயிண்ட் யோசிக்க தோணுச்சு. அண்ட் இப்போ அவரு மனநிலை எப்படி இருக்கும், அவரு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம செய்யறது ரைட்டா தப்பா, நம்ம இப்படி ரெகுலேட்ஸ் இருக்கா, இது பண்ணிருக்க கூடாதா, இது பண்ணிருக்கலாமான்னு என்ன ஓடிட்டு இருக்கு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதுதான் அவர் மேல ஒரு அக்கறையில தான் நம்ம இந்த வீடியோ பண்றோம்.
ஸோ அந்த ஒரு ரஃப் பேட்ச் மாதிரி ஒன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது சரியா தெரியல. அவர் ரைட்டா தப்பாங்கிறத வச்சு நம்ம பேசவே இல்லை. ஏன்னா இட்ஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ் ஹிம். எனிவேஸ் நம்ம இப்போ ஜட்ஜும் பண்ணக்கூடாது யாரையுமே. பட் ரொம்ப அப்பட்டமா ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னா அது நம்ம அப்போ நம்ம அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எச்சரிக்கிறோம் முன்னாடி. ஆமா, அவ்வளவுதான், கரெக்ட், அவ்வளவுதான். அது மட்டும் தான் பார்க்கணும்னு இருந்துச்சு. அவருக்கு எதுவும் இப்படி நடந்துடக்கூடாது. அவர் இங்கே உட்காந்து கொஞ்சம் யோசித்து பொறுமையா இது இங்கே ஸ்டாப் பண்ணி வரும் இன்னும் காலத்துல எதுவும் ஒரு ஃபங்க்ஷன்லயுமே ஃபில்ம் மேக்கிங் எதுலையுமே இப்படி திரும்ப இந்த இது ரிப்பீட் ஆகாத மாதிரி எதுவும் பார்த்துக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா he doesn't deserve to be in this spot of light. இப்படி ஒரு பிளேஸ்ல இப்படி யாரும் ஒரு சுட்டி காட்டுறது கூடாது. அப்படி he doesn't deserve that. ஏன்னா அவரு வந்து வேற லெவல் டைரக்டர், வேற மனுஷனும் வேற லெவல். அவர் சிந்தனைகள் எல்லாமே சூப்பரான ஒரு ஆளு. ஸோ இது இங்கே ஸ்டாப் ஆயிடணும். இது இன்னும் திரும்பவுமே ரிப்பீட் ஆயிடக்கூடாது. 4th instance 5th instance இன்னும் நடந்துடக்கூடாது. படம் எல்லாமே நம்ம கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி தான் படம். ரைட். ஆமா, சோசியலாவும் இருக்கும், மெசேஜ் வைக்கிறதுமே எல்லாமே சூப்பரான ஒரு டைரக்டர். எதுவுமே ஒரு வேஸ்ட் சும்மா எடுத்தோம் அப்படின்ற படம் எல்லாம் எதுவுமே கிடையாது. சோ இது எதுக்காகனா இதெல்லாம் நடந்து அவர் ஃபில்ம் மேக்கிங்ல எஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. கான்ட்ரோவர்சில மாட்டிக்கிட்டு எதுவும் ஃபில்ம் மேக்கிங்ல ஒரு எஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. எஃபெக்ட் பண்ணி அந்த தரம் குறைஞ்சிடக்கூடாது. நம்மளுக்கு தெரியும் இஸ் கோனா கம் பேக் வெரி ஸ்ட்ராங். அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது ஆயிடக்கூடாதுங்கிறதான் இந்த இதை பத்தி பேசணும்னு நினைச்சோம். அப்படி ஆயிட்டுனா இது கான்ட்ரோவர்சில எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் மனநல மாறிடலாம். அவரால் யோசிக்க முடியாம போயிடலாம். சரியா ஃபில்ம் மேக்கிங் ரொம்ப பாதிச்சிடும். அதுக்காக தான் நம்ம யோசித்தோம் திஸ் நீட்ஸ் டு ஸ்டாப். இது இங்கே ஸ்டாப் ஆகி அகெயின் இட் நீட்ஸ் டு கம் பேக் கிளீன், நீட் அண்ட் கிளீன். அப்படி இருந்தா நல்லா இருக்கும். அதுக்காக மட்டுமே இந்த வீடியோ, மற்ற வேற எதுவுமே இல்லை. அவ்வளவுதான். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் சார் நீட்ஸ் டு கம் பேக் நீட் அண்ட் கிளீன். அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். So that's it from us. Bye. ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுதோம். இது ஒன்று போததா எல்லாரும் சேர்றதுக்கு?